உங்களுடைய எதிரி யார் தெரியுமா? அந்த எதிரி என்ன பண்ணுவான்னு தெரியுமா? நீங்க நினைச்ச குறிக்கோளை அடையாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த எதிரி தான். நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணமும் இந்த எதிரி தான். அந்த எதிரி வேற யாரும் இல்ல, நீங்க தான். உங்ககிட்ட நீங்களே தோத்து போகிறதுக்கு காரணம் ஒழுக்கமின்மை. நான் எப்பவுமே சொல்றதுதான், திறமை இல்லாம ஜெயிக்கலாம், ஆனா ஒழுக்கம் இல்லாம ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்றதை விட வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்க ஒரு ஒழுக்கமான ஆளா மாறி வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அதுக்கு முதல்ல நீங்க தெளிவா இருக்கணும். உங்களை ஒழுக்கமா இருக்க விடாம தடுக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற எதிரி யாருன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க தெளிவாக அதுக்கு முதல் கட்டமே இதுதான். இரண்டாவது, ஒழுக்கத்தை அடைய சரியான வழி எதுன்றதை தெரிஞ்சு அதை கடைபிடிக்கிறது. ஆர்ட் ஆஃப் வார் புத்தகத்தை எழுதின சூன் ட்சூ என்ன சொல்றாருன்னா, உங்கள் எதிரியை அறிந்து கொள்ளுங்கள், உங்களை அறிவீர்கள். அறிந்தால் 100 போர்கள் நடந்தாலும் அனைத்து போர்களிலும் நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒழுக்கமா இருந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர். Welcome to the channel Talk Series Podcast. உங்களை ஒழுக்கமா இருக்க விடாம தடுக்கிற 5 எதிரிகளை பத்தி பார்ப்போம். நம்பர் 1, coded for comfort. ஏன் நாம எப்பவுமே ஒரு சௌகரியமான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறோம்? அது நம்ம ரத்தத்திலே ஊர்னது தான். நல்ல சாப்பாடை சாப்பிடணும், பாதுகாப்பான இடத்துல இருக்கணும், குளிரா இருந்தாலும் சரி வெப்பமா இருந்தாலும் சரி எதுவுமே நம்மளை கஷ்டப்படுத்திடக்கூடாது. நம்ம ஆழ்மனது எப்பவுமே ஒரு சௌகரியமான வாழ்க்கையை தான் எதிர்பார்க்கும். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு பெரிய பங்களாவில் இருந்தாராம். அவர்கிட்ட நிறைய செல்வங்கள் இருந்தாலும் அவர் சந்தோஷமாவே இல்லை. ஏன்னா அவரோட அரண்மனையில ஏகப்பட்ட எலிக்கூட்டங்கள். ஒவ்வொரு மாசமும் அந்த எலிக்கூட்டங்கள் பெருகிக்கிட்டே இருந்தது. அதனால அந்த பணக்காரருக்கு பெரிய தொல்லை. உணவுப் பொருட்களை தான் சாப்பிடுதுன்னு பார்த்தா கடைசியில அவர் வச்சிருந்த ரூபா நோட்டுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் அவருடைய நண்பர் இவர் வீட்டுக்கு தற்செயலா வரும்போது இந்த எலி தொல்லைகளை பார்த்துட்டு அந்த பணக்காரருக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. எங்க வீட்லயும் இதே மாதிரி தான் எலி தொல்லை இருந்துச்சு. நான் 2 பூனையை வாங்கி போட்டேன், அப்புறம் எனக்கு எலி தொல்லையே இல்ல, அதனால நீங்களும் அதே முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த பணக்காரர் 5 பூனைகளை வாங்கி வளர்க்கிறாரு. அந்த பூனைகள்னால நாம சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு அவர் நினைச்சு அந்த பூனைகளை ரொம்ப சௌகரியமா பாத்துக்கிறாரு. அந்த பூனைகளை நல்ல மடியில வச்சு கொஞ்சறதும் நல்ல உணவுகளை வாங்கி கொடுக்கறதுமா இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த எலி தொல்லை குறைஞ்ச மாதிரியே தெரியல. மறுபடியும் அந்த நண்பரை கூப்பிட்டு, எங்க வீட்டுல இருக்கிற பூனை எதுவுமே எலிகளை சாப்பிட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன், எலிகள் குறைஞ்ச மாதிரியே தெரியல அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்ல அதுக்கு அந்த நண்பர், என் வீட்டுல 2 பூனைகள் இருக்குது, அதை வேணா நாளைக்கு எடுத்துட்டு வரேன், உங்க வீட்டுல உள்ள எலி தொல்லைக்கு அப்பவாது தீர்வு கிடைக்குமான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைகளை எடுத்துட்டு வராரு. அந்த 2 பூனைகளையும் கீழே விட்டதும் உடனே போய் நிறைய எலிகளை வாயில கவ்விட்டு ஓடி வந்துச்சு. அந்த பணக்காரருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி உங்க வீட்டுல இருக்கிற பூனை மட்டும் எலிகளை இவ்வளவு வேகமா புடிச்சிட்டு வருது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த நண்பர் சொல்றாரு, எங்க வீட்டுல இருக்கிற பூனைகளை நான் எப்பவுமே கொஞ்சிறதே இல்ல, அதுக்கு சாப்பாடு போடுறதும் இல்ல, அதை நான் எப்பவுமே பட்னியா தான் வச்சிருப்பேன். பசியோட இருக்கிற பூனைக்கு தான் உணவோட மதிப்பு தெரியும், அதனாலதான் அது இவ்வளவு வேகமா போய் எலிய புடிச்சிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையில நாமளும் பல நேரங்கள்ல ஒரு சௌகரியமான வாழ்க்கையை தேடி போறோம், இல்ல அப்படி ஒரு சௌகரியமான வாழ்க்கையில முடங்கி இருக்கிறோம். சில பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன், எனக்கு இங்க 20,000 சம்பளம் தராங்க, சாப்பாடும் தங்குற இடமும் ஃப்ரீ தான், அது போக என்ன கேள்வி கேட்க யாருமே இல்ல, அதனாலதான் இத்தனை வருஷமா 20,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? லிட்டரலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு கம்ஃபர்டான இடத்துல இருக்கிறேன், எனக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்குது, அதனால வாழ்க்கையில டெவலப் ஆகாம இருக்கிறேன் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். வாழ்க்கையில நாம ரிஸ்க் எடுக்கலனா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய முதல் எதிரி உங்கள் சௌகரியமான வாழ்க்கை. நம்பர் 2, ஃபியர் ஆஃப் சக்சஸ். வாழ்க்கை எப்படியே போயிருமா சார் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுற நமக்கு நம்ம சூழ்நிலையை மாற்ற எந்த விதமான முயற்சிகளும் எடுக்க மாட்டோம். ஒரு சௌகரியமான வாழ்க்கையில இருந்துகிட்டு சந்தோஷமா இருந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை எப்படியே போயிருமா, எனக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடைக்காதா, நான் நினைச்ச விஷயங்களை அடைய முடியாதா அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே இருப்போம். வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றதெல்லாம் பின்னாடி யோசிக்கக்கூடிய விஷயம். அதை இப்பயே யோசிச்சு பயந்தீங்கன்னா உங்களை எதையுமே பண்ண விடாது. இந்த பயம் உங்களுடைய இரண்டாவது எதிரி. நம்பர் 3, லோ செல்ஃப் எஸ்டீம். உங்களை நீங்க நம்பாம இருக்கிறீங்களா அப்படின்னா அதை விட கேவலமான ஒண்ணு எதுவுமே இல்லை. இப்படி உங்களை நீங்களே நம்பாம இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு உங்க மேலேயே மரியாதை இல்லை. இப்படி சுயமரியாதை இல்லாம இருக்கிறதுக்கு உங்க சூழ்நிலை காரணமா இருக்கலாம், உங்க சுத்தி இருக்கிறவங்க காரணமா இருக்கலாம், கடந்த காலத்துல நடந்த இல்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மோசமான நிகழ்வா இருக்கலாம். ஆனா என்ன காரணமா இருந்தாலும் உங்க சுயமரியாதையை மட்டும் எப்பவுமே விடக்கூடாது. உங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நம்பிக்கை ஒரு வளர்ச்சி பாதைக்கு தான் கூட்டிட்டு போகும். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்லலாம், வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான்
பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் உங்களை நம்பலாம். உங்களை நீங்க நம்புனீங்கன்னா, உங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்கன்னா, இந்த வார்த்தைகள் எதுவுமே உங்க காதுல விழாது. வெற்றியை நோக்கி தான் நீங்க போவீங்க. ஆனா அதுக்கு பதிலா அந்த நபர்கள் சொல்றதை கேட்கறது மட்டும் இல்லாம அதை நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அதை விட மோசமான விஷயம் எதுவுமே இல்லை. நம்பர் 4, சீப் ஃபிக்ஸஸ். நம்மள பல பேர் மாற்றமே இல்லாம ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் தற்காலிக சந்தோஷத்துக்கு ஆசைப்படுறதுனால தான். இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம், அதெல்லாம் காதலே விழாது. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேனா, நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேனா, அதுவே எனக்கு போதுன்னு சொல்லுவாங்க. நீங்க செய்யற வேலை பிடிச்சதாவே இருந்தாலும் தினமும் அதை கன்சிஸ்டன்சியா செய்யும் போது கஷ்டமா தான் இருக்கும். அந்த வலியை தாங்கிக்கிட்டு உழைச்சிங்கன்னா நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற பல மக்கள் தற்காலிக சந்தோஷத்தை தான் தேடி போவாங்க. காசு சேர்த்து வச்சு பொருளை வாங்க பொறுமை இருக்காது. மாச சம்பளம் கூட கூட செலவுகளை கூட்டிக்கிட்டே போவாங்க. கார், பைக், போன் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் இஎம்ஐல வாங்குவாங்க. கடைசி வரைக்கும் பணத்தை சேர்த்து வைக்காம மத்தவங்களுக்காக வேலை பார்த்து கொடுப்பாங்க. இப்படி சில பேர் இருக்கிறாங்கன்னா, இன்னும் சில பேர் வேற மாதிரி இருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள்ல எவ்வளவு நேரத்தை செலவிடுறோம்னு கூட தெரியாம 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் வரைக்கும் நேரம் போகிறதே தெரியாம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக கஷ்டப்படாம வாழணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு வெற்றி அடையறதை தாண்டி ஒரு சாதாரண வாழ்க்கையை கூட ஒழுங்கா வாழ முடியாது. உங்களை ஒழுக்கமா இருக்க விடாம தடுக்கிற 4வது எதிரி இதுதான், தற்காலிக சந்தோஷம். நம்பர் 5, ஓவர்வெல்ம்டு. நீங்க பெருசா ஏதாவது சாதிக்கணும்னு யோசிச்சீங்கன்னா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒரு குழப்பம் கலந்த பயத்துல அந்த விஷயத்துக்காக முயற்சி எடுக்காம உட்கார்ந்துருப்பீங்க. நீங்க அடையணும்னு நினைக்கிற விஷயத்துல மட்டும் இப்படி யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது பெரிய பிரச்சனையா நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. நீங்க பெருசா ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை சின்ன அளவுல இருந்து தொடங்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை என்னால சரி பண்ண முடியும்னு நம்புங்க. இப்படி பண்ணா மட்டும்தான் உங்கள் 5வது எதிரியை தோற்கடிக்க முடியும். இந்த 5 எதிரிகளையும் தோற்கடிச்சிங்கன்னா ஒழுக்கத்தை கையில் எடுக்க முடியும், வெற்றியை நோக்கி ஓட முடியும். ஆனா இந்த எதிரிகளை தோற்கடிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற எதிரி உங்களுக்குள்ளேயே ஊடுருவி இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2 குரல் உங்க காதுல கேட்கும். இந்த பழக்கத்தை பண்றதுனால இப்ப என்ன ஆயிட போகுது, ஜாலியா இருக்கும், பண்ணு அப்படின்னு ஒரு குரல். இந்த கெட்ட பழக்கத்தை பண்ணாத, இது உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும், இதை பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு இன்னொரு குரல். இந்த கெட்ட பழக்கத்துக்கு ஆதரவா ஒரு குரல் கேட்டுச்சு பாத்தீங்களா, அவன் தான் உங்களுடைய எதிரி. அந்த எதிரிக்கு நாம எதிர்காலத்துல நல்லாவே இருக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம். அதனாலேயே தற்காலிக சந்தோஷம் எதெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் செய்ய சொல்லி தூண்டிக்கிட்டே இருப்பான். அவனை தோற்கடிச்சாலே போதும், நீங்க வெற்றியை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க நான் சொன்ன மாதிரி உங்களுடைய எதிரிகளை இதுக்கு முன்னாடி தோற்கடிச்சிருந்தீங்கன்னா, அப்படி உங்ககிட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஓகே, இது வரைக்கும் உங்களை தடுக்கக்கூடிய எதிரி யாருன்றதை பார்த்துட்டோம். இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஒழுக்கமான மனிதனா மாறக்கூடிய 7 வழிகளை பத்தி தான் பார்க்க போறோம். 7 most critical and effective steps to obtain true discipline. Number 1, goals. நான் மட்டும் இல்ல, பல புத்தகங்கள்ல பல தத்துவ ஞானிகள் கூட இதை தான் சொல்றாங்க. நமக்குன்னு ஒரு இலக்கு கண்டிப்பா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க கோ வித் த ஃப்ளோன்னு. அப்படின்னு சொல்ல ஸ்டைலாவான இருக்கலாம், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. நான் இப்படிதான் வாழ போறேன்னு சரியான திட்டம் போடலைன்னா வாழ்க்கை ஒரு திட்டம் கொடுக்கும், அதுபடிதான் நாம வாழணும். ஒரு சரியான இலக்குகள் இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கான சரியான திட்டங்களை போடுவோம். சரியான திட்டங்கள் இருக்கும்போது தான் அதுக்காக தினமும் உழைக்க ஆரம்பிப்போம். அப்படி உழைச்சா மட்டும்தான் நாம நினைச்ச விஷயத்தை அடைய முடியும். உங்களுடைய இலக்கு எதுவா வேணா இருக்கலாம். உங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்ல உங்க தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்ல உங்க முதலீடு சம்பந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் நடைமுறையில செயல்படுத்த கூடிய இலக்குகளா இருக்கணும். அடுத்த வருஷமே நான் பல கோடிகளுக்கு அதிபதியாக போறேன் அப்படின்னு இலக்குகளை வச்சா அது இலக்கு இல்ல, அது பேராசை. சோ எப்படி நீங்க கோல் செட் பண்ணாலும் சரி, அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம தினமும் அதுக்காக உழைச்சிங்கன்னா அதுதான் ஒழுக்கம். நம்பர் 2, break the goals down. இலக்குகளை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு உழைக்கிறதுக்காக ஒரு சரியான திட்டம் அவசியமான ஒண்ணு. அப்படி ஒரு திட்டம் எப்படி இருக்கணும்னா, இன்னும் 1 வருஷத்துல நான் 2 லட்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 6 மாசத்துல எவ்வளவு சேர்த்து வைக்கணும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 6 மாசத்துக்கு தெரிஞ்சா அப்ப 3 மாசத்துக்கு எவ்வளவு சேர்த்து வைக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்படியே போக போக ஒரு நாளைக்கு எவ்வளவு சேர்த்து வைக்கணும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி தான் நம்ம இலக்குகளை சின்ன சின்னதா உடைச்சு அந்த பெரிய இலக்கை அடையிறதுக்காக இன்னைக்கு சின்னதா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம அதுக்காக உழைக்க ஆரம்பிக்கணும். பெரிய இலக்குகளா யோசிக்கும் போது நம்மளால பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதையே நீங்க சின்ன சின்னதா உடைச்சு தினமும் செய்யும் போது அந்த பயமும் இருக்காது, அதை செய்யறதுக்கு ரொம்ப எளிமையாவும் இருக்கும். நீங்க நினைச்ச இலக்கை ரொம்ப எளிமையாவே அடைய முடியும். நம்பர் 3, create routines and daily habits.
பழக்கத்தை உருவாக்குறது கஷ்டமான விஷயம்தான், ஆனா முடியாதுன்னு இல்லை. காலையில முழிச்சு தினமும் நான் ஓட போறேன், அப்படி ஓடி ஒரு வாரத்துல 1/2 kg கம்மி பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுல 3 பழக்கம் இருக்குது. தினமும் காலையில ஓடணும்னா சீக்கிரமா எந்திரிக்கணும், அது முதல் பழக்கம். ஓடுறது ஒரு உடற்பயிற்சி, அது 2வது பழக்கம். ஓடுனா மட்டும் உடம்பு குறைஞ்சிடுமா? அதுக்கான சரியான ஒரு உணவு பழக்கம் வேணும், இது 3வது பழக்கம். அப்ப இலக்குகளை முடிவு பண்ண உடனே நாளைக்கே நான் எல்லாத்தையும் பண்ண போறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அது பழக்கமா மாற போறதும் இல்ல, அந்த பழக்கத்தை ஒரு வாரம் கூட நீங்க கடைபிடிக்கவும் மாட்டீங்க. அப்ப என்ன செய்யணும்? காலையில முழிச்சு தினமும் ஓடி உடல் எடையை கம்மி பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 3 பழக்கத்துல எதையாவது ஒன்ன உங்க பழக்கமா மாத்துங்க. இந்த 3 பழக்கத்துல எதை முதல்ல பழக்க போறீங்கன்றது உங்க விருப்பம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க பழக்கங்களை அதிகப்படுத்தும் போது மட்டும்தான் அதை தினமும் உங்களால செய்ய முடியும். அதுக்கப்புறம் தான் அது உங்களுடைய வாழ்க்கை முறையா மாறும். இதுதான் உங்களை ஒழுக்கமாகவும் வச்சிருக்கும். நம்பர் 4, ரிமூவ் டெம்ப்டேஷன்ஸ். உங்க தற்காலிக சந்தோஷத்துக்கு எதெல்லாம் எரிபொருளா இருக்குதோ அதெல்லாம் சேர்ந்து உங்க வெற்றிகளை தள்ளி போடும். போதைப் பொருள், ஸ்மோக்கிங், கேம்பிளிங், காமம், சோஷியல் மீடியா, ஆபாச படங்கள், சோம்பேறித்தனம், இது எல்லாமே உங்க எதிரிகளுக்கு எரிபொருளா செயல்படுறவங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மோசமான மிருகத்தை தோற்கடிக்கணும்னா உங்களுக்கு எதெல்லாம் தூண்டுதலா இருக்குதோ அதை எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. இந்த போர்க்களத்துல ஜெயிக்கணும்னா நீங்க தீவிரமா இருந்துதான் ஆகணும். இது உங்களுடைய வாழ்க்கை. யாரும் உங்களுக்கு உதவ போறதும் இல்ல, திடீர்னு உங்க வாழ்க்கை மாற போறதும் இல்ல. ஒழுக்கமா உழைச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கை மாறும். நம்பர் 5, பிரையாரிட்டிஸ். வாழ்க்கையில முன்னேறணும்னு முடிவு பண்ணிட்டாலே எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மணிக்கணக்கா உட்காந்து சோஷியல் மீடியால வலம் வருவீங்களா? இல்ல உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்துல ஒரு 10 பக்கத்தையாவது படிப்பீங்களா? தினமும் காலையில லேட்டா முழிச்சு எனர்ஜி இல்லாம இருப்பீங்களா? இல்ல உங்க ஆரோக்கியத்துக்காக உடற்பயிற்சி பண்ண போறீங்களா? வீக்கெண்ட் ஆனாலே பார்ட்டி பண்ணுவீங்களா? இல்ல உங்க சைடு ஹஸ்ல உருவாக்க நேரத்தை செலவிடுவீங்களா? எந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அதுதான் சிறந்த ஒழுக்கம். நம்பர் 6, மூவ் இன் தி ஷேடோஸ். இதை பத்தி நாம நிறைய பேசியிருக்கிறோம். நீங்க பெருசா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இல்ல பண்ண போறீங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அது ரகசியமாவே தான் இருக்கணும். குறிப்பிட்ட சில நாட்களை எடுத்துக்கோங்க. அது 3 மாசமா இருக்கலாம், 6 மாசமா இருக்கலாம், அல்லது 2 வருஷமா கூட இருக்கலாம். யார் கண்ணிலையும் படாதீங்க. உங்களுக்காக கடினமா உழைங்க. பிசிக்கலா இருந்தாலும் சரி, மென்டலா இருந்தாலும் சரி, இல்ல வெல்த்தா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, மறைவா இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வெளியே சொல்லுங்க. திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே நான் இதை தான் செய்ய போறேன், இந்த வேலையை தான் செய்ய போறேன், நான் இவ்வளவு சம்பாதிக்க போறேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை நம்ப போறது நீங்க மட்டும்தான். இந்த மாதிரி கோஸ்ட் மோட பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்திருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 7, எம்ப்ரேஸ் த பெயின் அண்ட் ரீப்ரோகிராம் யுவர் மைண்ட். ஒழுக்கமா இருக்கிறது சுலபமானது கிடையாது. நிறைய வலி இருக்கும். அந்த வலியை தாங்கி முன்னோக்கி போகும்போது தான் வெற்றியை அடைய முடியும். மனதளவுல குழப்பம் இருக்கலாம், குடும்பத்துல சண்டைகள் இருக்கலாம், உடல் சோர்வா இருக்கலாம், கால சூழ்நிலை சரியில்லாம இருக்கலாம். ஆனா நாம திட்டமிட்ட செயலை யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்கவே கூடாது. அதுதான் ஒரு சிறந்த ஒழுக்கம். இப்படி ஒழுக்கமா இருக்கும்போது தான் யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். வலியை தாங்கி இலக்குக்காக உழைக்கும் போது மட்டும்தான் வலி பிறக்கும். ஒவ்வொரு நாளும் உங்க இலக்குக்காக உழைக்கும் போது அது பழக்கமானாலும் அந்த வலி மட்டும் குறைய போறதே இல்லை. ஆனா அந்த வலியை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். தாங்கிறதுன்னு சொல்றதை விட அந்த வலி உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளவு நாள் என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம இருந்திருப்போம். இப்ப நமக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்க மைண்டை ரீப்ரோகிராம் பண்ணுங்க. இந்த இலக்குக்காக உழைக்கும் போது வலி கண்டிப்பா இருக்கதான் செய்யும் அப்படின்றது உங்க மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க. இந்த வலியும் கஷ்டம் தான் நாளைக்கு நம்மளை வெற்றியோட பாதையில கூட்டிட்டு போக போகுது. இந்த சந்தோஷம், நிம்மதி, இது எல்லாமே வெற்றி அடையும் போது தான் வரும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப தப்பு. வெற்றிக்கான பயணத்துல தான் இது எல்லாமே கிடைக்கும். வெற்றி அடையும் வரை ஓடுங்க. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் வேகமா ஓடுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், திறமை இருக்கிறவன் தோத்து போயிடலாம், ஒழுக்கமா இருக்கிறவன் தோத்து போக வாய்ப்பே இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். ஓகே.